அண்ணே வணக்கம்ண்ணே. எல்லாரும் பணிவாருன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியுமா? மனசார கேளுங்க. நம்ம அப்பா அம்மா டீச்சர்ஸ் எல்லாம் பணிவா இருக்கணும்னு சொல்லுவாங்க. உண்மைதான். ஏன்னா பணிவு ஒரு சூப்பர் குணம். உங்க மதிப்பை கூட்டி காட்டும், உங்க செல்வாக்கு அதிகமாக்கும். ஆனா நிறைய பேர் பணிவுன்னு சும்மா வாய் வார்த்தையில பேசுவாங்க. அவங்க செய்யறது வேற மாதிரி இருக்கும். அவங்க ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம் இல்ல, அவங்களுக்கு பணிவுன்னா என்னன்னு புரியலன்னு அர்த்தம். சில பேர் பணிவுன்னா அடிமை மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. யாரு என்ன சொன்னாலும் ஆமா சாமி போடணும்னு நினைப்பாங்க. இது தப்புங்க. இதனால உங்களை ஈஸியா ஏமாத்திடுவாங்க. உங்களோட திறமைய மதிக்காம போயிடுவாங்க. சரி, பணிவுன்னா என்ன அண்ணே? பொறுமையா கேளுங்க. எல்லா விஷயமும் எனக்கு தெரியும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. அவங்கள பார்த்துருக்கீங்களா? அதுக்கு கர்வம் தான் காரணம். கர்வத்தால நிறைய பேர் நல்ல வாய்ப்பை விட்டுடுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உண்மையான பணிவுன்னா என்னன்னா, எப்பவும் கத்துக்க தயாரா இருக்கணும். நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு டீச்சர் மாதிரி தான். அவங்க கிட்ட இருந்து நாம கத்துக்கலாம். முக்கியமா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, பணிவுன்னா நீங்களே உங்களை யாரோ ஒருத்தருக்கு கீழே தாழ்ந்து இருக்கிறது இல்ல. நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கிறதும் இல்ல. நீங்க தப்பு செஞ்சா அதை ஏத்துக்கோங்க. தேவைப்பட்டா உங்க கருத்தை தைரியமா சொல்லுங்க. பணிவுன்னா உங்க திறமைய குறைச்சு எடை போடுறது இல்ல. உங்களுக்கு என்ன தெரியும், என்ன தெரியாதுன்னு சொல்லி காட்டுறது தான் பணிவு. நம்புங்க, பணிவா இருக்கிறது பலவீனம் இல்ல. இதுதான் உங்களை வெற்றியாளராக்கும். உண்மைய சொல்லணும்னா, பணிவான ஆளு தனக்கு என்ன தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நடப்பாங்க. இதுதான் அவங்களோட பலம். இதை மைண்ட்ல வச்சுக்கோங்கண்ணே. லைஃப் நல்லா இருக்கும். இப்ப முக்கியமான விஷயம் ஒன்னு சொல்றேன் கேளுங்க. நீங்க பணிவா இருக்கணும்னு நினைச்சாலும் முடியாதுன்னு சொல்ல கத்துக்கணும். ஏன்னா நிறைய பேர் உங்களை யூஸ் பண்ண பார்ப்பாங்க. இது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பிடிக்காத விஷயத்துக்கெல்லாம் சரின்னு சொல்லுவீங்க. ஏன்னா கண்ணியமா இல்ல, நன்றி கெட்டவன்னு நினைச்சுக்க கூடாது இல்ல. ஆனா நீங்க எப்பவும் சரி சரின்னு சொன்னீங்கன்னா வேலை அதிகமாயிரும். நீங்களே கஷ்டப்படுவீங்க, மற்றவங்க உங்களை ஏமாத்திருவாங்க. அதனால நோ சொல்லுங்க, தயவு இல்லாம பேசுங்க. பணிவுன்னா அடிபணிகிறது இல்ல. உங்களுக்கு முடியாதப்ப மன்னிக்கணும். என்னால இப்ப உங்களுக்கு உதவ முடியாதுன்னு சொல்லுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முடியாதுன்னு சொன்னாலும் மரியாதையா நடந்துக்கலாம். நம்மள மதிச்சு நடக்கணும். முக்கியமா நம்ம சந்தோஷத்தை விட்டு கொடுக்காம நடந்துக்கணும். இதுக்கு பேரு தான் புத்திசாலித்தனம். அண்ணே, நீங்க முக்கியமா ஒன்னு தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பணிவா இருக்கிறதுனா நம்மள கவனிக்காம இருக்கிறது, நம்ம சாதிச்சதை சொல்லாம இருக்கிறது, இல்ல நம்ம கருத்தை சொல்லாம இருக்கிறதுன்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. அது அபத்தமான நினைப்பு. உங்ககிட்ட நல்லது இருக்கு, அதை காட்டுங்க, வெளியில சொல்லுங்க. நீங்க சாதிச்சதை பத்தி பெருமையா பேசுங்க. அதனால கர்வப்படுற மாதிரி ஆகாது. மத்தவங்க அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க. ஆனா ஒரு விஷயம், மத்தவங்களை குறைச்சு பேசாம சொல்லணும். ஒரு பல்பு இருக்கு, ஆனா அது வெளிச்சமே தரலன்னா என்ன பண்ண முடியும்? யாராலையும் வெளிச்சத்தை வாங்க முடியாது. உங்ககிட்ட இருக்கிற திறமைய சரியா காட்டுங்க. அது மத்தவங்களுக்கு உதவும். இதுதான் வாழ்க்கையோட தத்துவம். கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், கண்ணை திறந்து பாருங்க. உங்க பணிவை பயன்படுத்தி யாரு லாபம் அடைய பாக்குறாங்கன்னு கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா எல்லாருமே உங்க பணிவுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் பேரு அது ஒரு வாய்ப்பா நினைச்சு உங்களை சுரண்ட பாப்பாங்க. இதை கவனிச்சு நடந்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சவரு, அவர் என்ன ரொம்ப தொந்தரவு பண்ணினாரு. அவருக்கு ஒரு உதவி செய்ய சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்தினாரு. எப்படி தெரியுமா பேசினாரு? உங்களால மட்டும்தான் எனக்கு உதவ முடியும், நீங்க ரொம்ப நல்லவரு, கண்டிப்பா சரின்னு சொல்லுவீங்கன்னு சொன்னாரு. இப்படி பேசி உங்களோட நேரத்தை வீணாக்குறவங்க, உங்களை அலட்சியம் பண்றவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. உனக்கு அந்த உதவி நான் தான் செஞ்சேன்னு சொல்ற மாதிரி நன்றி காட்டுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, நிறைய பேர் அந்த உதவி செஞ்சிருக்கலாம். புரிஞ்சுக்கோங்க. உங்க பணிவை யூஸ் பண்றவங்க யாரெல்லாம்னு யோசிச்சு பாருங்க. உங்க நிலையை யூஸ் பண்ணி உங்க உதவிக்கு மரியாதை கொடுக்காதவங்கள யோசிச்சு பாருங்க. நல்லா யோசிங்க. யார் கூட இருக்கீங்கன்னு தெரிஞ்சு நடந்துக்கோங்க. இது முக்கியம். உங்க வாழ்க்கையை நல்லா வச்சுக்க உதவும். இப்போ முக்கியமான விஷயத்த கவனமா கேளுங்க. நீங்க பணிவா இருக்கிறதுனா உங்களை சந்தேகப்படுறதுன்னு அர்த்தம் இல்ல. பணிவோட வேலை செய்ய தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம். தன்னம்பிக்கையோட இருந்தா தப்பே இல்ல. நீங்க செஞ்ச தப்பை ஏத்துக்கலாம். யாராவது விமர்சனம் செஞ்சா அதை கேளுங்க. ஆனா உங்க திறமைய நம்புறதை விட்டுறாதீங்க. தன்னம்பிக்கையை எப்படி வளர்க்கறது? உங்களுக்கு என்ன தெரியும்னு யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் நீங்க என்ன சாதிச்சிருக்கீங்கன்னு யோசிங்க. அதை ஒரு ஆதாரமா வச்சு நீங்க திறமையானவங்கன்னு மனசுல வச்சுக்கோங்க. பணிவுன்னா தன்னம்பிக்கை இல்லாம இருக்கிறது இல்ல. உங்களை மதிக்கிறதும் வளர தயாரா இருக்கிறதும் தான் பணிவு. இது ஒரு பேலன்ஸ் மாதிரி. ஒரு பக்கம் உங்களை மதிக்கணும், இன்னொரு பக்கம் கத்துக்க தயாரா இருக்கணும். இதுதான் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். மனசுல வச்சுக்கோங்க. அண்ணே, ரொம்ப முக்கியமான விஷயத்த கவனமா கேளுங்க. நீங்க யாருக்கும் எதுவும் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்ல. சில பேருக்கு உங்களை பத்தியோ இல்ல நீங்க சொல்றதையோ தெரிஞ்சிக்க விருப்பம் இருக்காது. பணிவுன்னா எப்ப பின்வாங்கணும்னு தெரிஞ்சுக்கிறது. நீங்க தோத்துட்டீங்கன்னு இல்ல, உங்க மன அமைதிக்காகவும் கண்ணியத்துக்காகவும் பின்வாங்கிறது தான் நல்லது. அதை மைண்ட்ல ஏத்திக்கோங்க. உண்மையா இருங்க, உண்மையை நேசிங்க.
முதல்ல உங்களை நீங்களே லவ் பண்ணுங்க. உங்களை நேசிங்க. உங்களுக்கு குறைகள் இருந்தாலும் பரவாயில்ல. யாரையும் குறை சொல்லாதீங்க. திறமை இல்லைன்னு நினைச்சாலும் வருத்தப்படாதீங்க. எப்பவும் சந்தோஷமா இருங்க. கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் உங்க வாழ்க்கையை நல்லாக்கும்.